உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருளுடைமை 6வது உடைமையாக. இந்த உடைமையுடன் உடைமை கான்செப்ட் முடிஞ்சு போச்சு நம்ம 20 அதிகாரத்தில். அருளுடைமை பார்க்க போறோம். அறத்துப்பால இடம்பெற்றிருக்கு. அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், பூரியார் கண்ணும் உல. பூரியால் கீழ்நிலை மக்கள், கீழ் மக்கள், கண்ணும் உல அவர்களிடத்து உள்ளன. என்ன செல்வம்? அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம். செல்வங்கள் பலவற்றுள் சிறந்தது அருள் என்னும் செல்வமாகும். அந்த அருளுங்கிற செல்வம் மிக பிறந்த செல்வம், மிகச்சிறந்த செல்வம். சோ செல்வங்கள் பலவற்றுள் சிறந்த செல்வம் இந்த அருள் செல்வம். அது பொருள் செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு, அதான் கீழ்நிலை மக்களிடமும் உண்டு. அருள் செல்வம் எல்லார்ட்டையும் இருக்கும். சோ அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார். பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் இல்ல அவர்களிடத்திலும் உண்டு அருள் செல்வம். சரிதானே? புரியுதா மக்களை? மாணவர்களே புரியுதா? ஓகே. நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரிடும் அத்தே துணை. எங்க தேடி பார்த்தாலும் அருளுடைமை வேண்டும், அவ்வளவுதான். ஸோ நல்ல வழியாய் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். ஸோ பல வழிகளில் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். நல்லாற்றால் நாடி, நல்வழியில் நாடி, நல்லாற்றாய் நாடி எல்லாத்துலேயும் பார்த்தாலும் அருளுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேரினும், தேரினும் அக்திய துணை, தேரினும் அக்திய துணை பல இடத்துல வருது பார்த்துக்குங்க. ஆராய்ந்து பார்த்தாலும் அதுவே நமக்கு துணை, அதுவே நமக்கு துணை. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ரொம்ப சிம்பிள். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, அருள் நிறைந்த உள்ளவங்களுக்கு இல்லை. எது இல்லை? ஸோ இருள் சேர்ந்த உலகம், இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். நரகம், இருள் சேர்ந்த ஒரு நகரம் நரகத்துக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. யாருக்கு? அருள் சேர்ந்தவங்களுக்கு. அதான் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் நிறைந்த நெஞ்சத்தவருக்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் நெருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னாங்கன்னா துன்பம், உலகம் புகழ்னா உலகத்தில் புகுவது. அடுத்து மண்ணுயிர் ஓம்பி அருளார்வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன்னுயிர் அஞ்சும் வினை, இந்த வார்த்தை தன்னுயிர் அஞ்சும் வினை. நிலைத்து வரும் உயிர்களை காத்து அவற்றின் மீது அருள் உள்ளவனுக்கு தன் உயிரை பற்றிய பயம் வராது. நிலைத்து வரும் உயிர்களை காத்து, வாங்க இப்ப மண்ணுயிர் ஓம்பி, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்களை ஓம்பி பாதுகாத்து அருள்வாருக்கு, அதனை அருள் புரிவருக்கு இல்லன்ப இல்ல தன்னுயிர், தான் உசிர்ல என்ன ஆகுங்கிறது அஞ்சக்கூடிய அச்சம் இல்லை. முடிஞ்சு போச்சு. மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர் ஓம்பி பாதுகாத்து அருள்வார்க்கு நல்ல வினைகளை செய்வோர். இங்க அருள்வார்க்குங்கிறது நல்ல வினைகளை செய்வார், நல்லது செய்வார் அவங்க. அதான் இந்த இடத்துல அருள் ஆழ்வாருக்கு. இது யாரு அந்த நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ. அஞ்சும் வினை, பயம் இருக்க தேவையில்லை, பயம் இருக்க தேவையில்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அல்லல் அருளாழ்வாருக்கு, அல்லல் அருளாழ்வாருக்கு இல்லை. அல்லல்னா துன்பம். யார் நல்ல விஷயங்களை பண்றாங்களோ உங்களுக்கு துன்பம் கிடையாது. அருளாழ்வாருக்கு, அருள் செய்பவர்களுக்கு, அந்த நல்ல வினையை செய்பவர்கள் தான் அருளாழ்வார்கள். அவங்களுக்கு துன்பம் கிடையாது. அல்லல்னா துன்பம், அருளாழ்வாருக்கு இல்லை. ஏன்? வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. அப்படின்னா அருள் கொண்டவர்களுக்கு, வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமே இல்லை. காற்று உயிர் வழங்குவதால் வாழும் வளமான பெரிய உலகமே இதுக்கு சான்று. எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. அருள் இருக்கிறவங்கனாலதான், அருள் இருக்கிறவங்களுக்கு துன்பம் வராது. அதுக்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா, இந்த உலகம் காத்த வழங்கி நம்மளை சுவாசிக்க வைக்குது. அருள் கொண்டவருக்கு, வாழ்பவர்களுக்கு எந்த துன்பமே இல்லை. காற்று உயிர் வழங்குவதால் வாழும் வளமான பெரிய உலகமே அதுக்கு சான்று. வழி வழங்கும், காற்றை வழங்கும். வழி என்றால் காற்று. மல்லன் ஞாலம், ஞாலக்கரி மிகப்பெரிய உலகம் சொல்றாரு. அல்லல்னா துன்பம், வழி வழங்கும் காற்று வழங்கும், மல்லம்னா வளம் செழிப்பு, மா ஞாலங்கிறது பெரிய உலகம், கரிங்கிறது சான்று. ஞாலங்கிறது வருது, கரிங்கிறது சான்று. அழகுல அற்புதம். அடுத்த திருக்குறள். பொருள் நீக்கி பொச்சாந்தார் என்பர். பொச்சாந்தார்னா மறந்தவர், சரிங்களா? பொருள் நீக்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீக்கி அல்லவை செய்துள்ளார். அருள் நீக்கினா அருள் இல்லாமல், அல்லவை செய்துள்ளார்னா கெட்டது செய்பவர்கள். அவர்களுடைய செய்யக்கூடிய பொருளை முடிஞ்சு போச்சு.
அவர்கள் தீமை செய்தவர்கள். அருள் இல்லாமல் தீமைகளை செய்து வாழ்பவர்களையும் பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர்கள் என்று கூறுகிறார். பொச்சாந்தார்னா மறந்தவர், அல்லல்னா பாவங்கள். இவர் செய்து வாழ்வார், செய்தொழுகுவார். அருள் இல்லாதவங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. இந்த உலகத்துல பொருள் இல்லைன்னா எப்படி வாழ முடியாதோ, அருள் இல்லைன்னா அந்த உலகம் சொர்க்கங்கிறதுக்கு இடம் இல்லை. அதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, சொர்க்கம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. சோ பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் துன்பம் இல்லாதது போலவே, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவருக்கு மேல் உலகம் இன்பம் இல்லை. சோ பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இன்பம் இல்லாதது போல, பொருள் இல்லைன்னா இங்க இன்பம் இல்லை, அது போல அருள் இல்லைன்னா சொர்க்கம் இல்லை என்று கூறுகிறார்கள். அடுத்து, பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றதால் அரிது. அற்றார் மற்றதால் அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவார். அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயமற்றவராவே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குவதில் இல்லை. திரும்ப சொல்றேன், பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர். பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில், பொருளற்றார் பூப்பர், பூப்பர் அப்படின்னா செல்வந்தர். ஒரு காலத்துல, சோ பொருளற்றார் பூப்பர் ஒரு காலத்துல செல்வந்தர் வளமிக்கவராக இருக்கலாம். சோ பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவார். அருள் இல்லாதவர் வாழ்க்கையில் பயமற்றவரே ஆவார், ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குவதில்லை. நல்லா கவனிச்சுங்க, பொருள் இல்லாதவன் கூட, இப்ப சும்மா இருக்கிறவங்க கூட, ஒரு காலத்துல இந்த லேண்டெல்லாம் என் தாத்தங்காரன் வித்துட்டு போயிட்டான், தண்ணி அடிக்கிறதுக்கும் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு வித்துட்டு போனவன் இப்ப ஏக்கருக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா. பணம் இல்லாதவங்க கூட முன்னாடி நான் பெரும் செல்வந்தவரா இருக்கேன்னு சொல்லலாம், கரெக்டு தானே. ஆனா அருள் இல்லாதவனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயமற்றவராகவே இருப்பார். சோ காலத்திலும் சிறந்து விளங்குவதில்லை. அருள் இல்லாதவர், அருள் இல்லாதவர். சோ பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றதால் அறிவு. மீண்டும் ஆவது அறிவு. ஒருவேளை மீண்டும் அருளை பெறுவது கடினம். புரியுதா? பாயிண்ட் புரியுதா? எஸ். ஒரு காலத்துல செல்வந்தரா இருக்கலாம், ஆனா அருள் இல்லைன்னா எந்த காலத்திலுமே கிடையாது. தெருளாத்தான் மெய்ப்பொருள் கண்டற்றால், நல்லா கொஞ்சங்க, தெருளாத்தான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரினும், தேரினா தேடி பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும், தேரினும் அருளாத்தான் செய்யும் அறம். இது தேடி பார்த்தாலும்னாலே அக்ஷய துணை, தேடி பார்த்தாலும் அருளைத்தான், அறம்ங்கிறது அருள் செல்வம் தான் அப்படிங்கிறாரு. சரிங்களா? இதுக்கு பொருள், அருள் பெற்று அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அரசைகளை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெளியாதவன் ஒரு நூலில் உண்மை பொருளை கண்டது போல. முடிஞ்சு போச்சு. தெருளாத்தான் மெய்ப்பொருள் கண்டற்றால், அதாவது பொருளே இல்லாம என்னன்னு தெரியாம படிக்கிறது போல. அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய அறம் அந்த மாதிரியா. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? தெருளாத்தான், தெருளாத்தான்னா தெளிவில்லாமல், தெருளாத்தான், தெருளாத்தான்ங்கிறது தெருளாதான்ங்கிறது என்னது? அறிவில்லாமல், தெளிவில்லாமல், தெளிவில்லாமல். சோ தெருளாத்தான் மெய்ப்பொருள் கண்டற்றால், தெளிவில்லாமல் ஒரு மெய்ப்பொருளை படிக்கிறத விட அருள் இல்லாதவன் செய்யக்கூடிய அறம் ஈக்குவலு, வேஸ்ட்ங்கிறார். சரியா? வலியார் முன் தன்னை நினைக்கத்தான், வலியார் முன், இங்க வலியார் முன்னா வலிமை உடையவர் முன், இது ரொம்ப முக்கியம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார், மெலியார் மேல் செல்லும் இடத்து, ரொம்ப முக்கியமான குறள். இந்த மெலியார் முன் செல்லும் இடத்து ரொம்ப முக்கியம். அருள் இல்லாதவன் தன்னை விட எளிய மனிதரை துன்புறுத்து செல்லும் போது, நல்லா கவனிச்சுங்க, அருள் இல்லாதவன் தன்னை விட எளிய மனிதனை, அருள் இல்லாதவன் தன்னை விட எளிய மனிதனை கஷ்டப்படுத்தும் போது, டார்ச்சர் பண்ணும் போது, தன்னை விட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஜிம்ல போறவன் காமனா சின்ன ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான், பின்னாடி திரும்பி பார்த்தா இவனோட ஹைட்டா ஒருத்தர் இருந்தா இவன் என்ன ஆயிடுவான்? டம்மி ஆயிடுவான். அதைத்தான் சொல்றாங்க. அருள் இல்லாதவன் தன்னை விட எளிய மனிதரை துன்புற்று செல்லும் பொழுது, தன்னை விட பலசாலி தன்னை துன்புறுத்த வந்தால் அவருக்கு முன்தானே அஞ்சு நிற்பதாக எண்ணி பார்ப்பார்.
உன்னை அடிக்க, ஏய் நீ அவன் அடிச்சுனா உன்னை அடிக்க ஒருத்தன் வருவான்டா, அந்த மாதிரி தான். வலியார்முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் என்னது செல்லும் இடத்து. சரியா? புரியுதா பாயிண்ட்? ஓகே தானே? எஸ், புரியுது சார். அவ்வளவுதான். ஸோ அருளுடைமை முடிச்சாச்சு. அருளுடைமைங்கிறது வந்து பொருளை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் 6 உடைமைகள் முடிச்சாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.